சார் வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு 10 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. எப்படி சார் தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி இருக்குது? ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு விஜய் அவர் சொன்னார்ல, அதே மாதிரி இப்போ நம்ம விஜய் அங்கிள் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். என்ன சார் ஆச்சு? என்ன இப்போ பாருங்கள், எல்லாமே இந்த இப்போ சின்ன குழந்தை 10 வயசு குழந்தை பாலியல் வன்முறையால் இது மாதிரி செய்து கொலை செய்யப்பட்டிருக்கார். அப்புறம் ஓட ஓட ரவுடி வெட்டி கொலை. இப்போ நீங்கள் சொல்கிறோன்னே தெரியுது சார். ஒரு மேடையில் கூட விஜய் அவர்கள் அந்த சின்ன பெண் கதறல் உங்களுக்கு கேட்கலையா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு வரல. ஆமாம், இப்போ அது அவருக்கே ரிப்பீட் ஆகுது. இப்போ அவர் சொன்னது எல்லாமே ரிப்பீட் ஆகுது. கள்ளக்குறிச்சிலையும் கள்ள சாராயன்னு வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சிங்க பெண்கள்னு ஒரு படை ஒன்று அமைச்சார்ல, அந்த சிங்க பெண்கள் எங்கே இப்போ நம்ம கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆச்சு. சிங்க பெண்கள் படை எப்படி அமைச்சார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன திரும்பவும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. அந்த திமுக ஆட்சியிலெல்லாம் என்னெல்லாம் விமர்சிக்கப்பட்டதோ அது விமர்சிக்கப்பட்ட விஜய் அவர்களுடைய பீச்சில் கூட ஏதோ மாற்றுத்திறனாளி பொண்ணு ஏதோ பாதிக்கப்பட்டு. ஆமாம், கரெக்டு. ஸோ இதெல்லாமே திமுக ஆட்சியில் என்னெல்லாம் விஜய் அவர்களால் விமர்சிக்கப்பட்டதோ அது எல்லாம் இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ அதுக்கும் மேலே இருக்கு போல இருக்கே சார். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லணும்னா, எப்போ ஸ்டாலின் ஆட்சி பரவாயில்ல போல இருக்கே அப்படின்ற மாதிரி இப்போ எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள்லேருந்து ஊடகம் எல்லாமே இது பண்ணும்போது கொஞ்சம் பயத்த சுபாவம் இருந்தது அந்த திமுக ஆட்சிக்கிட்ட. இப்போ அதெல்லாம் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே நம்ம சரி கொஞ்ச நாள் விடுவோம், 6 மாதம் கொடுப்போம், 3 மாதம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியே நடந்து கொண்டு அப்படி தான் எல்லா அரசியல்வாதிகள் எடுத்து கொண்டு இருக்கும் ஒரு நிலைப்பாட்டில். ஆனால் இது திமுக ஆட்சிக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதே தான் டெய்லி ஒரு பேப்பர் எடுத்தால் பாலியல் வன்முறை, ஒரு கொலை, ஒரு இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்பதாக தான் இதை பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குடிமகன்கள் முதல்ல விஜயோட வெரி ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 அந்த பாட்டு அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அப்படியே பாட்டிலுக்கு 20 ரூபாய். இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் பின்னாடி அதை முன்னாடி உட்காந்தீங்கன்னு தண்ணி வச்சுட்டு பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபான்னு இப்போ குடிகாரங்களாம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரி, எதுவுமே இன்னும் ஒரு திருந்தின மாதிரியோ சார். இப்போ 10 ரூபா செந்தில் பாலாஜி வாங்கினாருன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 20 ரூபா எங்கே சார் போகும்? இப்போ 20 ரூபாய்க்கு தான் இப்போ இன்றைக்கி ஒரு நிர்மல்குமார் ஒரு விஷயத்த சொன்னார். முதலமைச்சர் ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, அமைச்சர் ஃபண்டுன்னு 35% போச்சுன்னாரு. இப்போ அந்த ஃபண்டெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து இப்போ 20 ரூபாய் இருக்குது. அப்போ அந்த 20 ரூபாய் எந்த அமைச்சர், எந்த எம்எல்ஏ, எந்த சிஎம் வாங்குறாருன்னு இப்போல்லாம் பொதுமக்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க சார். இப்போ அந்த ஒரு இடத்துல ஒயின் ஷாப் எடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல ப்ரைவேட் பாரா எப்படி சார் வருது? அது ஏங்க இது ஒழிக்க முடியாத சூழ்நிலையாக மக்களோடு மக்களாக இணைந்து அது ஒரு இதுவாக அது ஒரு தனி குரூப்பாக செஞ்சு செய்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் விஜயோட காதுகளுக்கு போகுமா? ஏன்னா அவர் என்ன ஃபைல் பார்த்துருக்காரு, 5 மணிக்கு 8 மணிக்கு போகிறாரு, 5 மணி வரைக்கும் ஃபைல் பார்க்குறாரு. ஆனால் யதார்த்த நிலைமைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நம்பி விடுகிறார்கள் தான் நம்ம பார்க்குறோம். நிறைய அதெல்லாம் அதிகாரிகள்லாம் மாற்றி ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் டெய்லியும் மாற்றுறாங்க. இது நம்ம ஸ்டாலின் ஆட்சியினுடைய கடைசி 3 மாதத்தில் அவர் இதுதான் செஞ்சார். அதுதான் இவரும் தொடர்ந்து இருக்கிறார் என்பதால் இப்போ மக்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு மாற்றம் ஒரு ஏமாற்றமாக இருக்கிறதே என்பதாகத்தான் நினைக்கிறாங்க சார். இப்போது சென்னை மற்றும் அந்த சுற்று வட்டாரங்கள்லாம் பவர் கட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இரவு நேரங்களில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 12 மணி மேலே தான் ஒரு சிலவங்க தூங்குவாங்க. 1 மணிக்கு ஆஃப் பண்ணாங்கன்னா இப்போ நானே இருக்கிறேன் சார். எனக்கே 1 மணிக்கு ஆஃப் பண்ணால் 3 மணிக்கு தான் வருது. எப்படி சார் இந்த சூழல்லாம் நீங்கள் பார்க்குறங்க? பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடங்களில் பவர் கட் நடக்குது. சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில் உள்ளவன் 12 மணிக்கு மேலே தான் தூங்குறாங்க. வேலைக்கு போயிட்டு அது செஞ்சு சில பேர் ஃபேஸ்புக் பார்த்துட்டு இப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் பவர் கட் போச்சுன்னா 2 hours கண்டினியூஸாக போகுது. இது நிறைய ஊடகங்கள்லாம் நிறைய பேர் எல்லாம் போட்டிருக்காங்க. ஈவன் தாவேகா கட்சியினரே விமர்சித்து இருக்கார்கள். ஸோ இதையெல்லாம் அவங்க எப்படி அரசு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு மெக்கானிசம் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. அதை எப்படி கொண்டு வர போகிறாங்க, ஏன் இது நடக்குது, அந்த ஆட்சியிலே நடக்கலை, ஏன் இப்போ நடக்குது அப்படின்னு ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கிறது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காற்றாலை ஜாஸ்தி ஆகுது. இப்போ தென் மாவட்டங்கள்லாம் காற்றாலை மின்சாரம் அதிகப்படியாக உபரியாக நிறைய எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. இருந்தாலும் ஆனால் கரண்ட் கட்டு இருக்குது. ஸோ இதை என்ன ஒரு யாரால் இந்த மாற்றங்கள் செய்யப்படுகிறது, சதி வேலையா அப்படிலாம் பார்க்க வேண்டியது ஒரு கவர்மெண்ட்டுடைய இதுவாக இருக்கிறது என்பதை தான் நான் புரிகிறேன் சார். இன்றைக்கி திருச்சியில் பார்த்தோங்க அப்படின்னா செவிலியர்கள் போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஏதோ தவறான சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு
அறநிலைத்துறை அமைச்சர் வந்து நாங்கள் இருக்கிறோம், கண்டிப்பாக வந்து இது பண்ணுறோம், ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, இதெல்லாம் முதல்ல வந்து பார்க்க வேண்டியது யாருங்க? அறநிலைத்துறை அமைச்சராக வந்து பார்ப்பாரு. அவர் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அப்படின்னா கூட அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் எங்கே போனார்? மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எங்கே போனார்? அவர் தான் வரணும். ஏன்னா அவர் வந்து தான் அந்த இதை கேள்வி கேட்க முடியும். அறநிலைத்துறைக்கும் சுகாதாரத்துறைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த அமைச்சர் வராது வந்து மிகவும் ஒரு என்ன சொல்றதுன்னா சொல்ல முடியாத ஒரு இதுவாக இருக்குது. இப்போ திமுக ஆட்சி மாறிச்சு அப்படின்றாங்க. அதிமுக ஆட்சியிலேருந்து திமுகவில் நடந்து அதே தான் நடந்தது. இவரும் விஜயும் அவரும் அதான் செய்கிறார். மாற்றங்கள் ஒன்றுமே நடந்ததாக எனக்கு தெரியவில்லை. சுகாதார அமைச்சர் வந்து இது உண்மையிலே நேரத்தை பார்த்து இது பதில் சொல்ல வேண்டும் என்பதாகத்தான் நான் கேட்கிறேன். சார், சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை வந்து விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தார். இப்போ வந்து பார்த்தோங்க அப்படின்னா எப்படி சார் இருக்குது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்க ஆரம்பிச்சிச்சிங்க. சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு கேள்விக்கு கேலிக்குரிய இடமா போச்சு. டெய்லி அமைச்சு இது முதல்வர் விஜய் அவர்கள் மாற்றார், ஐபிஎஸ் அதிகாரியெல்லாம் மாற்றார், அங்கே போகிறார். ஆனாலும் பாருங்கள், இப்போ மணலியில் முந்தாண்டியத்து ஒருத்தனை கொலை பண்ணுறான், அதே பாட்டி இன்னொரு இன்னைக்கு கொலை பண்ணுறான். ஸோ தொடர்கதையாகத்தான் எல்லா இந்த கொலை பாலியல் வன்முறை எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் வந்து ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். சென்னையினுடைய கமிஷனர் வந்து அவர் வந்து காத்திருப்போர் பட்டியலில் இருந்தார். ஏன் காத்திருப்போர் பட்டியல் தான் அதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. இப்போ திரும்பி அவரை தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களில் நிலைப்பாடுகளில் வந்து இன்னும் போலீஸ் துறையை இன்னும் நல்ல மாதிரியாக கையாளவில்லை விஜய் என்பது தான் நான் பார்க்குறேன். சார், விஜய் அவர்கள் சட்டம் ஒழுங்குலேருந்து, அதாவது தமிழ்நாடு நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே என்னுடைய பார்வையில் தான் இருக்கும், நீங்கள் எந்த ஆட்டமும் ஆட முடியாதுன்ற பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற பல விஷயங்களை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? சரி, எந்த விஷயமே கட்டுப்படுத்தப்படவில்லை. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் எப்படி செய்தார்களோ அதே ரீதியில் தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர்கள் சொன்னார் 234 தொகுதியில் நான் தான் வேட்பாளர்னு சொன்னார். அதே மாதிரி எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னார். ஆனால் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பது அடுத்தடுத்து வர ஒரே பிரச்சனையாக வந்து கொண்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு 10 நாள் தான் ஆச்சு வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் எல்லா அந்த குற்ற செயல்களும் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கேட்டிங்கன்னா அவருடைய ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி யாருக்குமே பயம் இல்லாத ஒரு நிலைமையை தாண்டி போய்கொண்டு இருப்பது உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய நிலைமை இப்படியே போய்கொண்டிருந்தால் இன்னொரு தேர்தலை கூட சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கூட தள்ளப்படுவாரோ அப்படின்னு மக்கள்லாம் இன்றைக்கி பேசும் போலாக இருக்கிறது. சார், இப்போ விஜய் கட்சியில் இருக்கிறவங்க பல பேர் வந்து பார்த்தாங்கன்னா இப்போ 2-3 நாளாக சம்பவங்கள் வந்தது, அங்கங்கே அந்த மாமூல் வசிக்கிறது, இதெல்லாம் யாரு சார்? என்ன விஷயம் சார் இதெல்லாம்? அவெல்லாம் நிர்வாகி இல்லைங்க. 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வாங்கின கல்லை அதிகமாக கொடுத்து வாங்கின ஆளுங்க தான் இன்றைக்கி நிர்வாகிகளாக பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஊடகங்கள்லாம் நிறைய வந்தாச்சு. நிர்வாகி அப்படின்னு போகிறான், யார் அவனுக்கு தெரியும்? எம்எல்ஏவோட பிஏன்னு சொல்லிட்டு போகிறான். காய்கறிகளை வாங்கினான், பழம் வாங்கினான், காசு கொடுக்கல. அப்புறம் நிறைய மாமூல், ஏற்கனவே மாமூல் ஓடி இருந்தது தான். இப்போ அது மாற்றம் பண்ணியிருக்காங்க. திமுகவிடம் இருந்து எங்கள் தாவேக்காரன் அதை வாங்குறாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு பழைய இது பார்த்தா 200 ரூபா டிக்கெட்டை வாங்கின நிர்வாகிகள்லாம் இன்றைக்கி மாமூல் வாங்குறாங்க. அது விஜய் அவர்களுடைய காதுகளுக்கு போச்சோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் இதெல்லாம் பொதுமக்கள் மிகவும் அச்சத்தோடு இருக்கிறார்கள். எந்த மாற்றத்துக்காக எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நான் விசிலுக்கு தான் போடுவேன்னு போட்ட இந்த பொதுமக்களை ஏமாற்றும் விதமாகத்தான் இன்றைக்கி நகர்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ தமிழகத்தில் எந்த மாற்றமும் இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு மாற்றமும் இல்லை என்பதாகத்தான் இப்போ தெரியுது. பாருங்கள், அன்றைக்கி ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு பேப்பர் எடுங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய 10 நாள் கடைசி ஒரு 20 நாளுடைய பேப்பர் எடுங்க. இன்றைக்கி பேப்பர் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்லை, அப்படியே நடந்து கொண்டே இருக்குது. என்னமோ டெய்லி நடக்கிற ஒரு நிகழ்வுகள் போல் கொள்ளையடிப்பான், ஒரு பாலியல் வன்முறை நடக்கும், ஒரு கொலை நடக்கும். இப்போ அதே சம்பவங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா 3 முறை வந்து எல்லா துறைகளிலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் மாற்றியாச்சு. ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை, அதாவது ப்ராப்ளம் தீர்ந்த மாதிரி இல்லை. இதுதான் ஸ்டாலினும் பண்ணார். அவருடைய கடைசி 3 மாத காலத்தில் ஐபிஎஸ் ஐஏஎஸ் டெய்லி ஒரு வாரத்துக்கு ஒரு மாற்றிக்கினே இருந்தார். மாற்றமே இல்லவே இல்லை. ஆனால் மக்களுக்கு தான் ஏமாற்றம் தான் இருக்கிறது என்பதாக தான் பார்க்கிறேன். நன்றிங்க சார். நன்றி.